வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மாஸ்டர் கே. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வின்னிங் இருந்துச்சு. நம்ம காலையிலேயே சொல்லிட்டோம். கண்டிப்பாக 3ஆம் நம்பர் 5ஆம் நம்பருக்கான சான்ஸ் ரொம்ப அதிகமான சான்சஸ் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நமக்கு இதில் அதிகமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பரு இதுதான். அதுலேயே வந்து நம்ம குறிப்பாக என்ன சொன்னோம் அப்படின்னா, இங்கே வந்து பாருங்கள், நம்ம 3ஆம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். 5ஆம் நம்பர் வரும். அதே மாதிரி பி போர்டு என்னோட கணக்கு பொறுத்த வரைக்கும் 4ஆம் நம்பர் மேட்ச் ஆகிருக்கு. அதுவும் நமக்கு ஒரு மெத்தட் தான். நமக்கு அப்படி இப்படி பக்கமாக கொண்டு வந்துட்டோம். ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு ஏன்னா ஸ்ரீசக்தியை பொறுத்த வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் தான் மேக்ஸிமம் ஆடுவாங்கிற கணக்கு இருக்குது. அதை தாண்டி ஆட மாட்டாங்க. அதனால தான் நம்ம தெளிவாக சொல்கிறோம். ஒவ்வொரு ட்ராவிலையும் இந்த மாதிரி வரக்கான வாய்ப்பு இருக்குன்னு. அதே மாதிரி இன்றைக்கி நமக்கு சொன்ன மாதிரி 5க்கு 3 தாங்க ரொம்ப பெஸ்ட்டு. அது நம்ம தெளிவாக சொல்லிட்டோங்க. 5ஆம் நம்பர் வந்தால் 3ஆம் நம்பர் கண்டிப்பாக வரும். 1க்கு 4 ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே மாதிரி 5ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். வராமல் போகவே போகாது. 5ஆம் நம்பருக்கான பேஸ் கொஞ்சம் இருக்குது. அதனால தான் தெளிவாக சொல்லிட்டு 5ஆம் நம்பருக்கான வாய்ப்பு இன்றைக்கி நம்ம காலையில் கொடுத்தது நம்ம தான் கொடுத்தோம். வேறு எதுவும் மாற்றி கொடுத்தோம்னா இல்லை. நம்ம காலையில் கொடுக்குறது நம்ம சொல்லி தான் கொடுத்தோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 3, 5 ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். அதே மாதிரி நேற்று கொடுத்ததுக்கு நம்ம மாற்றி கொடுத்தோம்னா இல்லவே இல்லை. நேற்றும் அதான் கொடுத்தோம். 3ஆம் நம்பர் 5ஆம் நம்பர் கன்ஃபார்மாக நமக்கு ஆள் போடல. 2 நம்பர் அழகாக மேட்ச் ஆகும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி 3A 5ங்கிறது 2 நம்பருமே நமக்கு பர்டிகுலராக மேட்ச் ஆச்சு. அதுலேயும் 4ஆம் நம்பர் நம்ம வந்து பி போலில் கொடுக்காமல பி போலில் 4 நம்பர் 1க்கு 4 தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம். ஏன்னா எனக்கு இங்கே இந்த நம்பர் கொஞ்சம் ஜருக்கு அடிச்சதுனால 1க்கு 4 அடிச்சதுனால கண்டிப்பாக 4 நம்பரை பி போலில் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம். பட் கொடுத்துருந்தாங்க. பட் நமக்கு பேட்டர்ன் வைஸாக இல்லை, நமக்கு ஆல் போர்ட்லேயே ரொம்ப சூப்பராக மேட்ச் ஆகிருந்தது 4ஆம் நம்பர். அது ரொம்ப பர்டிகுலராக நமக்கு இந்த இதில் வரணும் அப்படிங்கிற கணக்கு நம்ம கொடுத்துருந்தோம். அது நமக்கு மேட்ச் ஆகிருந்தது. நல்லா வின்னிங்காக தான் இருந்துச்சு. எப்படி பார்த்தாலும் இதுதான் எனக்கு வரப்போகுதுன்னு எனக்கு தெரிஞ்சதுனால அந்த நம்பர் கொடுத்தோம். அது ரொம்ப சூப்பராக மேட்ச் ஆச்சு. ஏன்னா எஸ்எஸ்ஆர் பொறுத்த வரைக்கும் நமக்கு நம்ம என்ன எடுக்கிறோமோ அந்த நம்பர் கரெக்டாக மேட்ச் ஆகும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதே மாதிரி தான் நாளைக்கும் வரக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கணக்கில் அதாவது மேட்ச் ஆகுது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம். எனக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங் அதிகமாக வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. என்னோடய கணக்கை பொறுத்த வரைக்கும் பேட்டனையும் தாண்டி ரொம்ப ஸ்ட்ராங்காக பலமாக வரக்கூடிய நம்பரை மட்டுமே நம்ம பேஸாக வச்சுக்கொண்டு வரோம். யாருக்காச்சும் உங்கள் கணக்கில் வருது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம். வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். சரியா? அதே மாதிரி இன்னையை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா இன்றைக்கி வந்து ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு கொடுக்கப்பட்ட நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு ட்ரையல் வந்து 614, செகண்ட் வந்து நமக்கு 898 அப்படிங்கிற நம்பர் கொடுத்துருக்காங்க. இதுதான் நமக்கு கொடுத்துருக்காங்க. இதையே நம்ம கனெக்ட் பண்ணி தான் நம்ம இந்த ட்ரா இன்னும் கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது அப்படின்னு எதிர்பார்க்குறோம். உங்கள் கணக்கில் எது மேட்ச் ஆகுது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம். எனக்கும் பர்டிகுலராக இந்த ட்ரா வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். எனக்கு அந்த மாதிரி தான் வருது. சரியா? எனக்கு உங்கள் கணக்கு எதுவும் மேட்ச் ஆனால் நீங்கள் எடுங்க. அதில் வந்து இன்றைக்கி ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு 898ங்கிற நம்பர் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? பேசிக்காக அதுதான் வருது. அதை கணக்கு பண்ணி நமக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது. பட் அதை கணக்கு பண்ணி தான் கொடுக்குறோம். அதே மாதிரி எனக்கு இதில் வந்து இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு போன வாரம் அடித்தாங்க இல்லையா? போன வாரம் என்னங்க அடித்தாங்க அப்படின்னா, போன வாரம் தனலட்சுமி கொடுக்குது. ஏன் போன வாரம் வந்து 31ஆம் ஆடினாங்க தனலட்சுமி. அதில் வந்து 610 ஆடினாங்க. நல்லா காரணமாக பார்த்தீங்கன்னா 610 தான் நமக்கு கொடுத்துருந்தாங்க. 610 தான் கொடுத்தாங்க. அதையும் நம்ம கணக்கில் எடுத்து தான் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நமக்கு மேட்ச் ஆகுங்க 100%. இந்த ட்ரா நமக்கு போன ட்ரா மாதிரி இந்த ட்ராவும் நமக்கு அருமையாக மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம நேற்றுனா 4 நம்பர் தான் கொடுக்கல. 4 நம்பர்லாம் நம்ம கணக்கில் இருந்துச்சு. அதுவும் பி போர்டில் தான் 4 நம்பர் இருந்துச்சு. அதையும் நீங்கள் நல்லா கவனமாக பாருங்கள். பி போர்டில் தான் நான் 4 நம்பர் வருங்கிறது கணக்கு வந்தது தவிர வேறு ஒன்றுமே இல்லை. இதுதான் எனக்கு பேசிக்காக நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரில் பேசிக்காக நமக்கு அதான் மேட்ச் ஆகிடுச்சு. நம்ம என்னங்க ரொம்ப சிம்பிளுங்க. 4 நம்பர் தாங்க. 4 நம்பரில் 2 நம்பர் கன்ஃபார்மாக கொடுக்கணும். அது ரொம்ப முக்கியம். டைப்பிங் பாருங்கள். அதில் வந்து இதில் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 610 அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் போன வாரம் அடிக்கப்பட்டது ரிசல்ட்டில் வந்து இருந்துச்சு. அதே மாதிரி இன்றைக்கி ட்ரா நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன இருக்குது? 34வது ட்ரா. சரிங்களா? டிஎலுடைய 34வது ட்ரா. அதுபோல் நமக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு 345. சரிங்களா? கொஞ்சம் வித்தியாசமான நம்பர். இது வரைக்கும் ஆடுனதுலேயே இந்த ட்ரா தான் சொல்ல முடியுங்க. எஸ்எஸ்ஸை பொறுத்த வரைக்கும் டோட்டல் வேறு மாதிரி வரும். நான் தான் திரும்ப சொல்ல பாருங்கள். இப்போ வந்து 3ஆம் நம்பர் பெண்டிங் நம்பர் எடுத்தாங்களா? எடுத்துருக்காங்க. இன்றைக்கி பெண்டிங் நம்பர் 3ஆம் நம்பர் 4 நம்பர் எடுத்தாங்க. 4 நம்பர் பெண்டிங்கில் தான் இருந்துச்சு, எடுத்துட்டாங்க. அப்போ அதனால தான் நான் சொல்கிறேன். என்ன சொல்கிறேன்னா, கண்டிப்பாக எஸ்எஸ்ஸை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பர் கண்டிப்பாக ஆடுவாங்க. ஆடாமல் விடவே மாட்டாங்கன்னு நாங்கள் தெளிவாக சொன்னோம். அதுதான் ஆடினாங்க. அதுலேயும் நமக்கு சூப்பராக மேட்ச் ஆகிருந்தது. அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு எனக்கு ஒரு சில நம்பர்கள் இருக்குது. அது என்னங்கிறது தெளிவாக சொன்னோம். டிஎல்லை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு வந்து ஏற்கனவே வந்து 610, அதே மாதிரி நேற்று 510ன்னு கொடுத்தாங்க. பார்க்கலாம் நாளைக்கு எப்படி வருது அப்படின்னு பார்ப்போம். அதே மாதிரி நாளைக்கு 37 டிஎல்லுடைய 37வது ட்ரா. டிஎல் 34வது ட்ரா. சரிங்களா? அந்த 34வது ட்ராவுக்கு நாளைக்கு என்ன மாதிரி நம்பர்கள் நமக்கு நாளைக்கு மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்ப்போம். எனக்கு இதில் வரக்கூடிய நம்பர் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி எதாவது கொடுக்கலாம் அப்படின்னா, எனக்கு வந்து ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு அதிகமாக நாளைக்கு மேட்ச் ஆகலாம்னு நான் எதிர்பார்க்கக்கூடிய நம்பர் 6ஆம் நம்பர். ஏன் நான் திடீர்னு 6ஆம் நம்பர் கொடுக்குறீங்கன்னா, எனக்கு 3 கார் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு. யாருக்காச்சும் 3ஆம் நம்பருக்கு 6ஆம் நம்பர் மேட்ச் ஆகுதுன்னு எடுங்க. எனக்கும் 3 காருங்கிறது
பர்டிகுலராக நாளைக்கு அதிகமாக ஆடக்கூடிய நம்பரில் 3 காரு தான் ரொம்ப ஸ்ட்ராங் ஆடுவாங்கன்னு கணக்கில் வச்சுருக்கேன். நீங்கள் எதாவது கணக்கில் வருதுன்னு பாருங்கள். எனக்கு 6ஆம் நம்பர் தான் கொஞ்சம் பெஸ்ட்டாக தெரிஞ்சுது. 3க்கு 6ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக கொஞ்சம் வித்தியாசமான நம்பராக வருது. ப்ளே பண்ணுறதுக்கு ஓகே இந்த நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு கணக்கு வருது. சரி, அதனால் நம்ம எடுத்தோடனே நமக்கு வந்துடும் இல்லையா ஒரு கணக்கு, என்னடா எடுத்தோடனே டக்குன்னு வந்து உட்காந்துருச்சு நம்பர் அப்படின்னுல. பட் அந்த மாதிரி நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா 6ஆம் நம்பருக்கான அதிகபட்சமான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மேட்ச் ஆனால் நீங்கள் எடுத்துக்கலாம். ஏ போட பொறுத்த வரைக்கும் 6ஆம் நம்பர் கொஞ்சம் பெஸ்ட்டு. அதிகமாக வரலாம், அதிகமாக வரணும், வர வேண்டிய நம்பர் நாளைக்கு. சரியா? இல்லை இதை தாண்டி இல்லைங்க எனக்கு ஏ போர்டில் வந்து 6ஆம் நம்பரே வரலங்க, வேறு ஏதாவது நம்பர் வருமா அப்படின்னு கேட்டால் இருக்குது. எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மெயின் 6ஆம் நம்பர் கொடுக்குறோம். 640 அப்படிங்கிற மாதிரி 604 640 அப்படி வரணும். அப்படி இல்லைன்னா தான் எனக்கு 2ஆம் நம்பர் இந்த ட்ராவுக்கு ரொம்ப பொருத்தமான ஒரு நம்பராக இருக்குது. 3க்கு 2 வருமா? கண்டிப்பாக ஒரு மேலே பாருங்கள். 3க்கு 2 ரொம்ப சூப்பராக மேட்ச் ஆகும். 3ஆம் நம்பருக்கு 2ஆம் நம்பர் அழகாக மேட்ச் ஆகும். சரி, அப்போ நமக்கு இந்த ட்ராவில் 3க்கு 2 மேட்ச் ஆகுதா அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு இந்த ட்ரா நமக்கு பர்டிகுலராக இந்த ட்ராவில் நமக்கு 3க்கு 2ங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. யாருக்காச்சும் உங்களுக்கு கணக்கில் வருதுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம். எனக்கு 6-2ங்கிற நம்பரே கொஞ்சம் பெஸ்ட்டு, ரொம்பவுமே பெஸ்ட்டாக வருது கண்டிப்பாக நமக்கு. ஏன்னா நீங்கள் நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ வந்து நீங்கள் வேறு எந்த நம்பரும் நீங்கள் ஏ போர்டில் பொறுத்துனீங்கன்னா உங்களுக்கு மேட்ச் ஆகுமான்னு மேட்ச் ஆகாது. நீங்கள் 6-2 பொறுத்து பாருங்கள், கச்சிதமாக பொருந்தும். ஏன்னா அதுதான் வந்து இன்றைக்கான ஆல்டர்னேட் நம்பரு. அப்போ அதை நம்ம எதிர்பார்க்கலாம். அதே நம்பர் தான் நம்ம கணக்கிலே வரதுனால இப்போ ஒவ்வொரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா வேறு நம்பர் வரும். சம்மந்தமே இல்லாத நம்பர் வந்து இங்கே ஏ போர்டில் வரும். நாங்கள் வந்த நம்பரே வர மாதிரி இருக்குது, இது மேட்ச் ஆகுமாங்கிற ஒரு டவுட் வரும். ஆனால் 6-2 இந்த ட்ராவுக்கு மேட்ச் ஆகாமல் யாராவது கேட்டால் கண்டிப்பாக மேட்ச் ஆகும்னு சொல்லுவாங்க. என்ன காரணம்னா 3ஆம் நம்பருக்கு 6ஆம் நம்பர் கண்டிப்பாக மேட்ச் ஆகும். 3க்கு 2 இப்போ ஏற்கனவே இருக்குது. இப்போ 2ஆம் நம்பர் மேட்ச் ஆகுது. ஏன்னா இப்போதைக்கு ஏ போர்டில் எங்கேயுமே கண்டுகட்டின தவிர 2ஆம் நம்பர் இல்லை, 6ஆம் நம்பர் இல்லை. அப்போ அதுக்கான வாய்ப்புங்கிறது நமக்கு இருக்குது. இதே நீங்கள் பி போர்டில் 6ஆம் நம்பர் வச்சுருந்தா கூட சரி பார்க்கலாம், வரக்கு வாய்ப்பு இருக்குன்னா. அதே ஏ போர்டில் வைக்கிறதுனால கண்டிப்பாக வர மாதிரி எனக்கு ரொம்ப டக்குன்னு வந்து உட்கார மாதிரி தான் தெரியுது. ட்ரை பண்ணி பார்க்கலாம். எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக 6 அல்லது 2 அப்படிங்கிற நம்பர் ஏ போர்டில் மேட்ச் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு, ரொம்ப அதிகமாக வாய்ப்பு இருக்குது. சரியா? ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பி போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு சிம்பிளாக 3ஆம் நம்பர் மேலே தாங்க டவுட்டு. 3ஆம் நம்பர் எனக்கு அதிகமாக வரணும் அப்படிங்கிற கணக்கில் வருது. எனக்கு 3ஆம் நம்பர் மேலே அதிகமாக டவுட் வருது. ஏன்னா 3ஆம் நம்பர் இன்றைக்கி நான் தான் சொன்னேன் 2 நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குங்க. இந்த 2 நம்பரில் எனக்கு இந்த 3ஆம் நம்பர் கொஞ்சம் டவுட்னா ரொம்பவுமே டவுட்டு. ஏன்னா நான் கிடைக்கும் போது எனக்கு இந்த 2 நம்பர் தான் கொஞ்சம் திரும்ப நமக்கு உட்காரக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான நம்பர்களில் நமக்கும் இப்போ நம்ம எடுக்கும்போது நமக்கு தெரியும். ஒரு டைம் மாறி காமிக்கும். ஒன்று இது வந்தால் ஒன்று அது வரும், ஒன்று அது வந்தால் இது வந்துடும். சரிங்க, அது மாதிரி மாறி காமிக்கக்கூடியதில் எனக்கு 3ஆம் நம்பர் முதல் ப்ரியாரிட்டியாக கிடைக்கிது. அதில் யாருக்காச்சும் கணக்கு வருது அப்படின்னா எடுத்துக்கலாம். வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் எதிர்பார்க்குறேன். பட் உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் மெயினாக பாருங்கள். எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கான வாய்ப்பு இருக்குது. 6க்கு 3 3க்கு 6 அப்படிங்கிற நம்பர், சாரி 4க்கு 3 3க்கு 4ங்கிற 2 நம்பருமே கொஞ்சம் பெஸ்ட்டாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இந்த ட்ரா நமக்கு மேட்ச் ஆகணும் அப்படிங்கிற கணக்கில் கொண்டு வரோம். இதை தாண்டி 7ஆம் நம்பர். சரிங்களா? 7ஆம் நம்பர் பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதுவும் ஸ்ட்ராங்காக இருக்குது. 4க்கு 7 அதுபோக பேட்டர்னும் கொஞ்சம் மேட்ச் ஆகிருக்கு பாருங்கள். 7 1 4 7 வருதா? 1 4 7 மேட்ச் ஆகுமா? கண்டிப்பாக ஒரு 4 நம்பருக்கு 7 நம்பர் கண்டிப்பாக வருங்க. ஸ்ட்ராங்கான ஒரு பலமான நம்பர். இந்த நம்பருக்கு இந்த நம்பர் தான் பலமாக வரும் அப்படிங்கிற அந்த பேசிக் கேட்டகரியில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கண்டிப்பாக 7ஆம் நம்பர் 3ஆம் நம்பர் செட் ஆகுதா இல்லையோ நமக்கு 3ஆம் நம்பர் வந்து நமக்கு ஸ்ட்ராங்காக பி போர்டில் கிடைக்கிறதுனால கொடுக்குறோம். ஆனால் மெயின் வந்து டார்கெட் நமக்கு 4க்கு 7ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து உட்காரும், பலமான நம்பர். இந்த நம்பருக்கு இந்த நம்பர் தான் ஆல்டர்னேட் நம்பர், வேறு எந்த நம்பர் இல்லைங்கிற அந்த கணக்கும் செகண்ட் ப்ரையாரிட்டி நமக்கு இந்த பேட்டர்ன் மேட்ச் ஆகுது இல்லையா? மேலே வந்து 5 1 2 5 1 4 7 இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் 2 1 4 7 அப்படி அடிக்கலாம். அதை கனெக்ட் பண்ணி 7ஆம் நம்பருக்கான வாய்ப்பு நம்ம பி போர்டில் எதிர்பார்க்கலாம். யாருக்காச்சும் இருக்குதுன்றது பாருங்கள். எனக்கு வந்து பி போர்டில் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கலான்ற எதிர்பார்க்குறோம். வேறு எந்த இடங்க. அதே மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் சி போர்டில் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய நம்பர் அப்படின்னு கேட்டிங்கன்னா பர்டிகுலராக இதுதான் எனக்கு காமிக்குது திரும்ப. பட் பார்ப்போம். எனக்கு வந்து 9ஆம் நம்பர் மேலே தான் அதிகமான டவுட் இருக்குது. எனக்கு 5க்கு 9 வருமாங்க அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வரும் கண்டிப்பாக. 5க்கு 9 வராமலாம் போகவே போகாது. 5ஆம் நம்பருக்கு மெயினாக 9ஆம் நம்பர் வரும். ஏன்னா 0க்கு 9 அப்படின்னு ஒரு கணக்கு வந்தாலே 5க்கு 9ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். அதுதான் அவங்க காட்டுறேன். பட் அப்படி ஆடுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. யாருக்காச்சும் அந்த மாதிரி நம்பர்கள் உங்களுக்கு கணக்கில் வருது. சி போர்டு 9ஆம் நம்பர் மேட்ச் ஆகுது, இல்லைங்க எனக்கு 9ஆம் நம்பர் தாங்க வருது, ஏன்னா ட்ரா நம்பரில் வந்துருக்குங்க, ட்ராயல் நம்பரில் வந்துருக்குங்க, அது மாதிரி ஆடுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது மேட்ச் ஆகணும். மேட்ச் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் கிடைக்கிது. சரி, அப்போ நம்ம என்ன கொடுக்குறோம் புரியுதுங்களா உங்களுக்கு? இதில் ஒரு விஷயம் நல்லா புரியும். பாயிண்ட் டு பாயிண்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் புரியுதுங்களா? 6 3 9 அப்படிங்கிற மெத்தட் கொடுத்துருக்கோம். இது என்றைக்காச்சும் ஒரு நாளைக்கு தான் இந்த மாதிரி மேட்ச் ஆகும். எல்லா நாளும் மேட்ச் ஆகணும்னா கிடையாது. நமக்கு 6 3 9 வரிசை 6 3 9 அப்படிங்கிற 6 3 9 நம்ம 3 6 9 தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதில் 6 3 9 கொடுத்துருக்க பாருங்கள், வித்தியாசமாக நம்பராக இருக்கா?
அப்போ நம்ம இது மாதிரி யாராவது பாயிண்ட் நம்பர் வேணும் இருக்குது அப்படின்னா நீங்கள் வச்சுக்கலாம். எனக்கு ஏன்னா நான் இப்போ 639 அப்படிங்கிற நம்பர் எனக்கு பேட்டர்னில் கிடைச்சாலும் பேட்டர்ன் இதில் வந்தாலும் நமக்கு இன்னும் ஒரு சில நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு பெஸ்ட்டாக இன்னும் கொஞ்சம் இல்லைங்க எனக்கு வந்து இந்த 8ஆம் நம்பரையும் சேர்த்து தான் எதிர்பார்க்குறேன் நான் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் இவங்க எடுத்துக்கலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் வந்தால் 6ஆம் நம்பர் 3ஆம் நம்பர் எனக்கு கொஞ்சம் பெஸ்ட்டு இல்லைன்னா சொல்ல மாட்டேன் நான். இதுதான் எனக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி காமிக்குது. இது போக 7ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே மாதிரி 9 நம்பர் ஸ்ட்ராங்காக வருது. கண்டிப்பாக 9ஆம் நம்பர் இல்லைங்க இந்த 3ஆம் நம்பர் வரல என்ன பண்ணலாம், அந்த இடத்துல 8ஆம் நம்பர் கொஞ்சம் கண்டிப்பாக ப்ளே பண்ணுவாங்க. ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு. சரிங்களா, 6, 3, 7, 9, 8 இதுக்குள்ளே மேட்ச் ஆகிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. நாளையை பொறுத்த வரைக்கும் இதுதான் வாய்ப்பு அதிகமாக இருக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ நம்ம என்ன எதிர்பார்க்கணும், நாளைக்கு அந்த அந்த அப்படியே நம்பர் 6, 3, 9 இருக்கணும். இல்லை 6, 3, 9 இல்லைன்னா அந்த 8ஆம் நம்பர் இதுக்குள்ளே தான் நமக்கு பர்டிகுலராக மேட்ச் ஆக வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. யாருக்காவது இந்த மாதிரி கணக்கு வருதுன்னா தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.